கோ ஆங்கர் சாப்பிட மாட்டேன், சதையே இல்ல. ஏன் பாஸ் சமயக்கட்டுல இருந்து 4 அடி எடுத்து வச்சா சாப்பிட இடம் வந்துரும்ல. வீட்டுக்கு கடங்கார வந்தா வீட்டுல விரிசல் இருக்கும் பாரு, அதுக்குள்ள போய் ஈஸியா போவாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? போய்த்து பள்ளி மாதிரி போயிருந்தாலும் அன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கேன். என்ன கொடுமை தெரியுமா? மரியாதையா கூட்டி போயிரு. 8 16 பேர் சமைக்கிறாங்க. இதுல இவர் தனியா போய் எப்ப நெல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட மீந்து போன மீன் இறால் எல்லாத்தையும் ஒரு பஜ்ஜி போட்டு கொண்டாந்து கொடுக்குற, அது நீங்க திங்கிறீங்க. நம்ம இட்லி வாங்கிடுறோம்னா நீ மொச்சக்கு சாப்பிடலாம். சீ வேண்டாம். மீந்து போன மீன் இறால் எல்லாத்தையும் ஒரு பஜ்ஜி போட்டு கொண்டாந்து கொடுக்குற, அது நீங்க திங்கிறீங்க. தெரியுமா போட்டியே? என்ன போட்டி? யாரு நல்லா குடிப்பான்னு. வாங்க குடிச்சு பாப்போம், வாங்க போவோம். போட்டியில நீங்களும் கலந்துக்கிறீங்களா? நான் கலந்துக்கிறேன் சும்மா, ஆனா பரிசு எல்லாம் கிடையாது. ஏங்க இவங்க தான் பண்றாங்கன்னா நாங்க வேற பரிசா? எந்த பரிசு கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு? ஐயா தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. ஒரே ஒரு மில்கி மிஸ்ட் பை கொடுக்குறீங்க, அதுல இந்த ஃபேமிலிக்கு பத்தாது, பெரிய எருவ மாடா அடிங்க. அதுல ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி ஒரு ஜூஸ். ஐயா என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில போறல. குடுக்குற ஆளு கன்சோல்ல எடுத்துட்டு குடுக்குறாங்களா தெரியல. உங்களை சொல்லல நான். ஆமரண்ணா வீட்டுக்கு வந்து மில்கி மிஸ்ட் ஃபேமிலி பேக் போதா? மில்கி மிஸ்ட் வாழ்க. அடி வாங்கி சாப்பிடுறோம், மரியாதையா கூட்டி போயிரு. சந்தைக்கு போனோம், ஜோக்கு சொல்ற காசு கொடு. காசே வராது அப்போ. லூட் இல்லனே, மென்டல். சொன்னா காசு வராது. காசு கூட குடுக்குறாங்க, ஜோக்கு மட்டும் சொல்லாதீங்க. சாமி என்ன இப்படி ஒதுக்குறீங்க? யார் சொல்றது? சந்தைக்கு நான் ஜோக்கு சொல்லுவேன். சரி சொல்லுங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. எனக்கு ஒரு மயில் வந்துச்சு. சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மயில் வந்துச்சு? மயில்? ஆமா, மயில் வந்துச்சா? அந்த மயில் பறக்கவே இல்ல. நான் போவே மாட்டேன் அந்த மயில். ஏன்? ஏன்னா அது ஈ மயில். என்ன சொல்றீங்க? முதுகுலம்லாம் தெரியுதுடா. தங்கதுரை அண்ணே, இந்த சச்சை சொல்றாங்க உங்க ஜோக்கு மயில் மாதிரி இருக்காங்க.